பூவே உனக்காக பட அஞ்சுவ ஞாபகம் இருக்கா? இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? நடிகை அஞ்சு அரவிந்த் பூவே உனக்காக, அருணாச்சலம் மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க. அவங்களோட சமீபத்திய புகைப்படங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. இன்ஸ்டன்ட் ஸ்மைலுக்கு சொந்தக்காரங்க, அப்பாவியான முகத்தோற்றம், ஹோம்லி லுக் அப்படின்னு பல வகைகள்ல ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் நடிகை அஞ்சு அரவிந்த். பூவே உனக்காக படத்துல வேறொருத்தர காதலிச்சாலும் அவங்க மேல நமக்கு எந்த கோபமும் வராது. அதுக்கு காரணம் அவங்களோட உடல் மொழியும் தோற்றமும் தான். தமிழ் சினிமாவுல ஒரு ரவுண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க தான் நடிகை அஞ்சு அரவிந்த். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் நடிகை அஞ்சு அரவிந்த் தன்னோட 50வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. போன 1995வது வருஷம் மலையாளத்துல வெளியான அக்ஷரம் படம் மூலமா சினிமாவுல நடிகையா அறிமுகமானாங்க. தமிழ்ல இவங்களுக்கு அறிமுகம் கொடுத்த படம் விஜயோட பூவே உனக்காக. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு வந்தவங்க ரஜினியோட அருணாச்சலம் படத்துல அவரோட தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒன்ஸ் மோர், உதவிக்கு வரலாமா, ஆசை தம்பி, குரு பார்வை, உன்னருகே நான் இருந்தால், வானத்தை போல, வாஞ்சிநாதன் மாதிரியான படங்கள்லயும் நடிச்சாங்க. போன 2001வது வருஷம் சத்யன் நடிப்புல வெளியான கண்ணா உன்னை தேடுகிறேன் தான் அஞ்சு அரவிந்த் நடிச்ச கடைசி தமிழ் படம். அதுக்கு பின்னாடி அவங்க மலையாளத்துல கவனம் செலுத்திட்டு வராங்க. 50 வயசை எட்டி இருக்கக்கூடிய அஞ்சு அரவிந்த் தொடர்ந்து மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன திரை சீரியல்கள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நடன பள்ளியையும் நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்துல அவங்களோட நடன பள்ளி மாணவர்கள் அஞ்சுவோட பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடி சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவுமே எமோஷனலா இன்ஸ்டாகிராம்ல பதிவு ஒண்ண வெளியிட்டிருந்தாங்க. இந்த தடவை பிறந்த நாளுக்கு என்னோட குழந்தைகள் என்ன நிஜமாவே அழ வச்சுட்டாங்க. கவலையில கிடையாது, சந்தோஷத்தால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சமீபத்திய புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு வருது.